வணக்கம். என் பேர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாச்சுன்னா, எப்படி வந்து என்ட்ரி ஆகுறது? ஒரு ட்ரேட வந்து ஒரு கால் ஆப்ஷனோ, ஒரு புட் ஆப்ஷனோ நீங்க வாங்கணும் அப்படின்னாச்சுன்னா, என்ன டைம்ல எப்படி வந்து வாங்கணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும், எப்ப தப்பு நடக்கும் அப்படின்னாச்சுன்னா, நம்ம ஒரு ராங்கா வந்து என்ட்ரி கொடுத்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா, நம்ம அதை பேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம். எல்லாமே வந்து தப்பாயிடும். தப்பாகி நம்ம வந்து லாஸ்ட்ல வந்துட்டு மாட்டுவோம். ஸ்டாப் லாஸ் அடி வாங்கிடுச்சுன்ட்டு நம்ம வந்து சொல்லிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து இந்த இதை கிளியர் பண்ணுறதுக்காக நான் இப்போ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டைம் எடுத்துக்கோங்க இதை லேர்ன் பண்ணுறதுக்கு. நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது நான் இன்னைக்கு சொல்லித்தரதை வந்து நீங்கள் நாளைக்கு வந்துட்டு உடனே நீங்கள் வந்து செய்யணும்னு கூட இல்லை. நீங்கள் அதேமாரி நாளைக்கு ஒரு நாள் வாட்ச் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து திருப்தி இருந்ததுன்னா இந்த இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்துட்டு போவோம். இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறது என்ன அப்படின்னாச்சுன்னா, நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட். இப்போ நான் ஏன் இந்த 15 மினிட் சார்ட்டை வந்து நான் எடுத்தேன் அப்படின்னாச்சுன்னா, என்றைக்குமே வந்து மார்க்கிங்கை வந்துட்டு 15 மினிட் சார்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். 15 மினிட் சார்ட்டில் வந்து பண்ணுறது வந்து நல்லது. ஆர்டர் பிளாக்கு எதாக இருந்தாலும் இதில் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே நிறைய இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து போட்டிருக்கிறேன். அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் இது இல்லை. இந்த மார்க்கிங் வந்து எதுக்குன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரேடை வந்துட்டு நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து காலையில் ஓப்பன் ஆக போகுது. அப்போ வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து அப்போ நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு பின்னாடி எதையும் நீங்கள் வந்துட்டு என்டர் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு மார்க் பண்ணி வச்சிடுறீங்க நீங்கள். வச்சுட்டு அது அது அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து அதை மார்க் பண்ணதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்டர் ஆக போகிறீங்க ட்ரேடு. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ இது. அதனால இண்டிகேட்டர்ஸ்ன்றது வந்து நம்ம மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே வந்து அது நம்மளுக்கு அந்த மார்க்கிங்க்கெலாம் வந்து டைம் இருக்காது. அதுக்காக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து மேனுவலாக வந்து சொல்லித்தரேன் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாமல். இப்போ நம்ம வந்துட்டு போவோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த இதை பாருங்கள். எங்கே இருக்கு இந்த டேட்டு பாருங்க. ரவுண்டு போடுறோம். 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, அடுத்தது இது வந்து 14ஆம் தேதி. ஓகேங்களா? அப்போ இது வந்து 12ஆம் தேதி, 12ஆம் தேதி 15 மினிட் சார்ட்டு. இது எதோட முடிஞ்சிருதுன்னா, இங்கே இதோட முடிஞ்சிருது. இந்த இதோட வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது 14ஆம் தேதி சார்ட்டு. நாளைக்கு வந்து 15ஆம் தேதி கேண்டில் வந்து இங்கே வரப்போகுது. அது எங்கே வரும்னு தெரியாது. அதுக்கும் சேர்த்து தான் வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ இது மார்க் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் வந்து சொல்லிடுறேன் நான். என்ன ரூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு 2 கேண்டில்ல வந்து நீங்கள் வந்து விட்டுறணும். ஃபஸ்ட்டு 2 கேண்டில்ல வந்துட்டு நீங்கள் வந்து கன்சிடரே பண்ணக்கூடாது 15 மினிட் கேண்டில்ல. ஏன்னா அது வந்து வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி பண்ணுறது வந்துட்டு தப்பாக போகும். அதனால வந்து ஃபஸ்ட்டு 2 கேண்டில்ல வந்துட்டு விட்டுருங்க. 3வது கேண்டில்ல இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். ஓகே. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு 12ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ 12ஆம் தேதி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க. 12ஆம் தேதி வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ முடிஞ்சு இப்போ 13ஆம் தேதி வந்து நம்ம ட்ரேடு வந்து எடுக்க போகிறோம். ஸோ 13ஆம் தேதி வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்காக மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். இப்போ 13ஆம் தேதி அப்படின்னாச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த இது இருக்காது. இந்த இந்த கேண்டில் வரைக்கும் இருக்காது நம்மளுக்கு. இதுதான் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ 13ஆம் தேதி இருக்காது. நம்மளுக்கு வந்து கேண்டில் வந்து இது வரைக்கும் தான் முடிஞ்சிருக்கும். 12ஆம் தேதி, 13ஆம் தேதி இதுக்கப்புறம் தான் வரும். இதில் நான் சொன்னபடி வந்துட்டு இந்த 2 கேண்டிலை விட்டுருங்க. இந்த கேண்டில், அதுக்கு அப்புறமா வந்திருக்க ஒரு கேண்டில் அதை விட்டுருங்க. இந்த கேண்டில்ல இருந்து எடுத்துக்குவோம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, ஹை ஸ்விங்கு லோவை வந்துட்டு மார்க் பண்ண போகிறோம். இப்போ ஸ்விங்கு லோன்றது வந்து இந்த கேண்டிலுடைய ஓப்பன் ப்ரைஸ் இங்கே விற்க இல்லை. அதனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா
இதில் நான் இங்கே இதில் மவுஸில் இது பண்ணுறப்ப நீங்கள் இந்த இதில் பாருங்கள், ஓப்பன் க்ளோஸு, ஓப்பன் லோ வந்து பாருங்கள். லோ வந்து என்ன இருக்குது, 24,592 40. ஓகே. இப்போ நான் ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறேன். இது வந்து ஸ்விங் லோ. ஆக்சுவலாக ஸ்விங் லோ வந்து அந்த நாளில் வந்து இந்த கேண்டில் அதை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதால் 2 கேண்டில் விட்டுட்டு இந்த க்ரீன் கேண்டில் எடுக்கிறோம். அதில் வந்துட்டு ஒரு லைன் வந்து நான் வந்து போடுறேன், ஸ்விங் லோ. ஸோ இதை வந்துட்டு நான் கரெக்டாக வந்து இப்போது என்ட்ரு பண்ணிக்கிறேன் வேல்யூவை. இது என்ன வேல்யூவு, ஸ்விங் லோ வந்து 24,592 கரெக்டாக தான் போட்டிருக்கிறேன். 40 கரெக்டாக என்ட்ரு பண்ணியிருக்கிறேன். ஓகே. இந்தமாரி நான் பண்ணது கிடையாது, இதான் முதல் தடவை பண்ணுறேன். ஓகே. அடுத்தது வந்து ஸ்விங் ஹை. ஸ்விங் ஹைன்றது வந்து இந்த லாஸ்ட் கேண்டில் அன்னைக்கு முடிஞ்ச கேண்டில் தான் வேணும். மற்றபடி ஒன்றுமே இல்லை பாருங்க. இது இப்படி 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 இறங்கி இறங்கி போயிருந்ததுன்னா பரவாயில்ல, ஒரே ஒரே ஏற்றம் தான் ஏறி இருக்கு. அதனால வந்துட்டு இந்த இடம், இந்த கேண்டிலுடைய அந்த விக்கினுடைய ஹை. ஓகே. ஆக்சுவலாக அதையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுவோம். இது என்ன ஹை வந்தது, 24,944.80. 44.80 44.80. ஓகே. இப்போ ரெண்டுமே வந்து என்டர் பண்ணிட்டேன். இப்போ ஸ்விங் ஹையும் பண்ணிட்டேன், ஸ்விங் லோவும் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில வந்துட்டு கரெக்டாக 50%ல் ஒரு லைன் போடணும். இந்த சைடு ஒரு 50 இருக்கணும், இந்த சைடு வந்து ஒரு 50 இருக்கணும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கால்குலேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு டைமாக இருக்கும். நம்ம மார்க்கெட்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி தானே இதை பண்ணுறோம். அதனால் வந்து டைம் இருக்கும். இப்போ இந்த கீழே இருக்கிறதையும் மேலே இருக்கிறதையும் கூட்டி வர டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதை ரெண்டால் வந்து வகுக்கணும். அப்போ இது வந்துட்டு டெக்ஸ்ட்டில் வந்து நான் போடுறேன். நான் இது வந்து என்னது, ஹை, இது அந்த சைடில் இருக்க 24,944.80 மைனஸ் கீழே இருக்குது 24,592. 24,592.40. ஸோ இதை வந்துட்டு நம்ம கழிச்சோம் அப்படின்னாச்சுன்னா என்ன வருது, கால்குலேட்டரில் போட்டுறோம். 24,944.80 மைனஸ் 24,592. 592.40 ஈக்குவல் டு 354.4. 352, சாரி, 352.2 வருது. ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைடட் பை 2. 2ஆல் வகுத்தானே என்ன வரும், டிவைடட் பை 2 போட்டோன்னா 176. 176.2. 2ன்னா 20. ஓகே. இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுவோம், மைனஸ் சைனுக்கு தெரியும் இப்போதான். ஓகே. அப்போ 176. இது இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம், இதுலேருந்து இதை கழிச்சு வர்றது வந்து 352. அதை 2ஆல் வகுத்தோன்னா 176. இந்த 176 வந்துட்டு எதோட கூட்டிக்கணும் அப்படின்னாச்சுன்னா இதோட வந்து கூட்டினா போதும். எதோட ப்ளஸ்ஸு இந்த கீழே இருக்கிற நம்பரோட கூட்டினோன்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். 24,592.40. சரி, கூட்டினோன்னா என்ன வருது, ப்ளஸ்ஸு 24,592.40. 24,768. 60. 24,768.60. ஓகே. இதுதான் வந்து மிடில் லைன். ஓகேங்களா, இதை நவுத்தி வச்சுக்கிற முடியும். இல்லைன்னா இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. என்ன அப்படின்னாச்சுன்னா நேராக போயிட்டு இந்த ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுங்க.
பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற அந்த லைனில் கரெக்டாக வைக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து கரெக்டாக வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா இந்த 50% இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வந்துடும். இப்போ 50% என்ன வந்திருக்கு, இது 24,768 இது 24,769.20. கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னாச்சுன்னா நான் அது கரெக்டாக வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணலை. அதனால் அப்படியே நீங்கள் வந்து பண்ணிவிட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்து கரெக்டாக அந்த 50 இருக்குது பெர்சன்டேஜ், இது அந்த 0.5 இருக்குல்ல, இந்த 0.5 அதில் வந்துட்டு அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டுங்க. இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. ஆனால் நான் இப்போ இதை வந்து கரெக்ட் பண்ணுவேன். இது கரெக்டாக என்ன இதுக்கு 69 இருக்கா, இது 68 60 ஒரு 68 60. ஓகே. இப்போ இதில் பாருங்க, இப்போ வந்துட்டு மேலே இருக்கிற ஸ்விங்கை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம், ஸ்விங் ஹையை. கீழே வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 கேண்டிலை விட்டுட்டு ஸ்விங் லோவை வந்துட்டு 3வது கேண்டிலுடைய பாட்டமை வந்துட்டு இது பண்ணிட்டோம். அது விக்கு இருந்ததுன்னா விக்கினுடைய பாட்டம், இல்லை பாடி தான் இருக்குது அப்படின்னாச்சுன்னா பாடியினுடைய பாட்டம். அதை எடுத்துக்கிட்டோம், மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் கரெக்டாக இதை வந்து 2 பாகமாக வந்து பிரித்து நடுவில் வந்துட்டு ஒரு கோடை வந்துட்டு போட்டுட்டோம் நம்ம. இப்போ இதில் என்ன அப்படின்னாச்சுன்னா இந்த பாகம் இருக்குல்ல, இதுல இருந்து இது வரைக்கும், அதாவது நடு பாகத்துல இருந்து மேலே இது வரைக்கும் இருக்கிறது வந்து ப்ரீமியம் ஜோன். அது வந்து என்னது, ப்ரீமியம் ஜோன். இது டெக்ஸ்ட் எங்கே இருக்குது, இது இருக்கா, இதை வந்து நான் இங்கே எழுதிடுறேன். இதில் ப்ரீமியம் ஜோன். இந்த ஜோனு, இந்த ஜோன் இங்கே வச்சுக்கிறோம். அடுத்தது வந்து இது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா கீழே இருக்கிறது அதே வந்து காப்பி டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் ஜோன். டிஸ்கவுண்ட் ஜோனுன்றது வந்து இந்த மிடில் லைனில் இருந்தது பாட்டம் லைன் வரைக்கும் உள்ளது. ப்ரீமியம் ஜோன் அப்படின்றது வந்து இந்த மிடில் இருந்துட்டு டாப் லைன் வரைக்கும், ஸ்விங் ஹை வரைக்கும். இது வந்து மிடில் இருந்துட்டு ஸ்விங் லோ வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 கேண்டிலை விட்டுறணும். இந்த மார்க்கிங்கை வந்து நீங்கள் பண்ணிடணும். பண்ணிவிட்டு ஒரு ரூல் ஒன்று சொல்கிறேன். இந்த ரூலை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். எதையுமே வந்து இதில் மிஸ் பண்ணக்கூடாது. எந்த ரூலை நீங்கள் மிஸ் பண்ணாலும் அது உங்களுக்கு வந்துட்டு நஷ்டத்தில் தான் போய் முடியும். ரூல் நம்பர் 1, பை சிஇனா கால் ஆப்ஷன். ஓகே, பை கால் ஆப்ஷன் ஒன்லி அட் டிஸ்கவுண்ட் ஜோன். ஓகே, ரூல் நம்பர் 2, பை புட் ஆப்ஷன் வந்து பிஇ. புட் ஆப்ஷன் வந்து பிஇ ஒன்லி அட் ப்ரீமியம் ஜோன். மாற்றியே வாங்கக்கூடாது. எந்த ஒரு காரணம் இருந்தாலும் மாற்றி வாங்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம வாய்ப்பை விட்டாலும் இன்னொரு நாள் கிடைக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக வேட்டையாடி இந்த காட்டுவாசிங்கள்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக வேட்டையாடி வேட்டைக்கு வந்து எதுவுமே கிடைக்காம பட்னியாலாம் இருப்பாங்க வாரக்கணக்கில். ஸோ அந்த மாதிரி தான் இது இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். டெய்லி ஏதாவது லாபத்தை எடுக்கணும்லாம் நினைக்காதீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக காத்திருந்து ஒன்றுமே கிடைக்காட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த 2 ரூலையும் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்குறதா இருந்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் ஜோனுக்குள்ளே தான் அதை வாங்கணும். அதை தாண்டி நீங்கள் வந்துட்டு எதையும் வாங்கக்கூடாது. அந்த ப்ரீமியம் ஜோனுக்குள்ளே போயிட்டு வாங்கக்கூடாது கால் ஆப்ஷன். அதே போல் புட் ஆப்ஷன் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா ப்ரீமியம் ஜோனில் தான் வாங்கணும். எதில் வாங்கக்கூடாது, டிஸ்கவுண்ட் ஜோனில் வந்துட்டு அதை வந்துட்டு வாங்கக்கூடாது புட் ஆப்ஷன். இந்த 2 ரூலையும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வந்து ஆர்டர் பிளாக் வந்து மார்க் பண்ண போகிறேன்.
ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஆர்டர் பிளாக் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா மேலே வந்து இது பண்ணுவோம். இப்போ இதுக்கு இதான் வந்து லாஸ்ட்டு கேண்டில் இது. ஸோ ஒரே இதில் பாருங்க, இது ஒரு இறக்கமே இல்லை, அது வரைக்கும் போயிருக்கு, இது வரைக்கும் போயிருக்கு. ஓகே. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், ஒரே இதுதான் ஸ்ட்ரைட்டாக வந்து போயிருக்கு, அதோட அங்கே போய் நின்றுருக்கு. அங்கே வந்து ஒரு ஒரு லாங் விக்கு இருக்கு. நம்மளுக்கு இப்படியே இறங்கி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கேண்டில் இப்படியே இறங்கி இருந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவோம், சரி லாஸ்ட் வந்து புல்லிஷ் கேண்டில் எதுவோ அதை வந்து மார்க் பண்ணுவோம், அதில் பீரிஷ் கேண்டில் வந்து விட்டுருவோம். ஸோ அதே போல் ஏறுறப்ப பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா லாஸ்ட் வந்து பீரிஷ் கேண்டில் வந்து எடுத்துக்குவோம், அதை வந்து விட்டுருவோம். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த மாரி ஒரு சான்ஸே வந்து இல்லை. ஸோ சான்ஸே இல்லை அப்படின்றதால நம்ம எதை வந்துட்டு இந்த இது வந்து ஏறுறதுக்கு முன்னாடி எங்கே இந்த இதுலேருந்து எடுத்துக்குவோமா, இங்கேருந்து தான் ஏறுது, இந்த இதுலேருந்து தான் வந்து ஏறுது. ஸோ அதனால என்ன பண்ணுறோம், நம்ம இந்த கேண்டில் வந்து மார்க் பண்ணணும். ரெக்டாங்குலர் பாக்ஸ் எங்கே போச்சு, இந்த கேண்டில், இந்த ரெட் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேண்டில் வந்து மார்க் பண்ணுறோம். ஓகே. இப்போ இந்த ரெட் கேண்டில் வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணுறோம். ரெட் கேண்டிலுடைய ஹை வந்து என்னது, 24,755, 24,755, 755. ஓகே. லோ வந்து என்ன, 24,669. கரெக்டு. 10, 69, 65 போட்டிருந்தா 10. பாக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு இது வந்து என்னன்னு சொல்லுவோம், இதை புல்லிஷு ஆர்டர் பிளாக். ஓகேங்களா. ஓகே. இப்போ வந்துட்டு அடுத்தது வந்துட்டு பேரிஷ் ஆர்டர் பிளாக் வந்து மேலே வந்து டாப்பில் வந்துட்டு பண்ணணும். இது ஏறி இருக்கு, இது வந்து ஏறிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு தெரியல. ஸோ அதனால இந்த லாஸ்ட் பிளாக்கே நம்ம வந்துட்டு பண்ணிக்குவோம், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி உள்ள இதை வந்து எடுத்துக்குவோம். இது கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இது, அதெல்லாம் இது இதே எடுத்துக்குவோம். லாஸ்ட் கேண்டில் எடுத்துக்குவோம். இப்போ லாஸ்ட் கேண்டிலோட இது வந்து என்னது, லோ வந்து 904.75, 904.75, 903 இருக்கா, 904.75, 75. ஓகே. ஐ வந்து 944.80, 44.80, 80. ஓகே. ஓகே, மார்க் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் அப்படியே நீட்டிடுவோம். எத்தாம் தேதி, 14ஆம் தேதி வரைக்குமா, 14ஆம் தேதி தானே, அப்போ 2 நாளுக்கு இருக்குது. ஓகே, நம்ம ஒரு நாளுக்கு தானே பண்ண போகிறோம். சரி, இப்போ நம்ம வந்து 12ஆம் தேதி டேட்டாவை வச்சுட்டு மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நான் ஒரு சில ரூல்லாம் வந்து சொன்னேன், 2 ரூல் எழுதிட்டேன். 3வது வந்து நான் சொல்ல போகிற ரூல் என்ன அப்படின்னாச்சுன்னா, கால் ஆப்ஷனை வந்துட்டு எப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பை பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, இந்த ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டர் பிளாக்கை உடச்சிக்கிட்டு வெளியில் வரணும். வெளியில் வந்துட்டு அது வந்து சின்ன ஒரு இதாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னது, ஒரு விக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு விக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஃபுல் பாடி வந்தாலும் எது ஒன்றாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்துட்டு அதை உடச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த கேண்டில் வந்து என்ன ஆகணும் அப்படின்னாச்சுன்னா, புல்லிஷ் கேண்டிலாக மேலே போகணும். போகிறப்ப தான் வந்து அடுத்த கேண்டிலில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த உடச்சிட்டு போகிற கேண்டிலில் வந்துட்டு பண்ணக்கூடாது. ஓகேங்களா. சரி,
அதே போல் புட் ஆப்ஷன் வாங்குறதா இருந்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்கை உடைச்சிட்டு மேலே போகணும். மேலே போயிட்டு அதுக்கப்புறமா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி வர அடுத்த கேண்டிலில் தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆர்டர் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? 1 மினிட் சார்ட்டுக்கு இப்போ நம்ம வந்து மாற போகிறோம், பார்த்துக்குங்க. ஓகே, இடையில கொஞ்சம் இன்டரப்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு 15 மினிட் சார்ட்டில் எல்லாத்தையும் மார்க்கிங் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ முடிச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், 1 மினிட் சார்ட்டுக்கு போக போகிறோம். வந்துட்டு 1 மினிட் சார்ட்டுக்கு மாறிக்கிறேன். ஓகே, 1 மினிட் சார்ட்டுக்கு வந்து நான் மாறிட்டேன். இதை வந்து இது பண்ணோம், அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம் 1 மினிட் சார்ட்டை. நம்ம மேலே மார்க் பண்ண ஜோன் வந்து இது பியரிஷ் ஆர்டர் பிளாக்கு, இது வந்து புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கு. இந்த இது வந்துட்டு ப்ரீமியம், இது வந்துட்டு டிஸ்கவுண்ட். ஓகே, சரி. இப்போ நம்ம வந்துட்டு என்ன கண்டிஷன் அப்படின்னாச்சுன்னா, எப்போ வாங்கணும் அப்படின்னாச்சுன்னா, புட் ஆப்ஷன் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்கை உடைச்சிட்டு மேலே போயிட்டு திருப்பி உள்ளே வரணும். உள்ள இந்த ஆர்டர் பிளாக்குக்கு உள்ளே வந்துட்டு பேரிஷ் கேண்டில் வரணும். புல்லிஷ் கேண்டில் வந்து உடைச்சிட்டு மேலே போகும், போயிட்டு பீரிஷ் கேண்டில் வந்துட்டு கீழே வந்து வரணும். கீழே வரப்ப அது உடைச்சிட்டு கீழே இறங்குது பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆகி ஒரு கேண்டில் வருதுங்களா, அந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும், வாங்கணும். சரி, இப்போ நம்ம வந்துட்டு ப்ளே வந்து ஆரம்பிப்போம். ஓ, அதை போகுது. ஓகே ஓகே, ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நம்ம எங்கே வாங்கியிருக்கணும் அப்படின்னாச்சுன்னா, இந்த மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டு இப்போ இந்த ரெட் கேண்டில் வந்தது பார்த்தீங்களா, இந்த ரெட் கேண்டில் வந்த உடனே நம்ம முடிஞ்ச பின்னாடி தான் வாங்கணும். அப்போ இந்த கேண்டிலில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வாங்கணும். அது வந்துட்டு நீங்கள் எக்ஸாக்டாக இந்த ப்ரைஸில் வந்துட்டு உங்களால் வாங்க முடியுமா அப்படின்றது தெரியல. ஏன்னா நீங்கள் மார்க்கெட் ஆர்டர் தான் போட போகிறீங்க, அதுக்குள்ளே அந்த டைம்னால கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ எப்படியா இருந்தாலும் நீங்கள் எங்கள் எய்ம் வந்து இந்த ஆர்டர் பிளாக் இருக்குல்ல, அந்த பேரிஷ் ஆர்டர் பிளாக்குக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு வாங்கிடணும். ஸோ அப்படி வாங்கினீங்க அப்படின்னாச்சுன்னா, அப்போ இது என்ன ப்ரைஸ் வருது, இது ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து 926, 24,926. ஸோ நான் வந்து இதை இங்கே டைப் பண்ணிக்கிறேன். இது வந்து புட் ஆப்ஷனு. புட் என்ன ப்ரைஸில் வாங்குகிறோம், 24,926, 926.35. ஒரு 5-6 பாயிண்ட் போகும்னு வச்சுங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு வாங்கிடுறோம். இப்போ வந்துட்டு இதில் வாங்கியாச்சு. இப்போ இதுக்கு இப்போ வாங்குறப்ப நீங்கள் இதை என்ன பண்ணுவீங்க ப்ராக்டிக்கலாக, இந்த சார்ட் வந்துட்டு உங்கள் இதில் வந்துட்டு ஒரு ஒரு கம்ப்யூட்டர்லையோ இல்லை கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு ஸ்க்ரீனில் வந்து இந்த சார்ட் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் புரோக்கர், அது ஜீரோதாவோ இல்லை ஆஞ்சில் ஒன்றோ இல்லை தானோ, என்ன புரோக்கரோ அந்த புரோக்கரில் தான் நீங்கள் வந்து ஆர்டர் போட போகிறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு அதில் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த புட் ஆப்ஷனை வந்துட்டு ஏடிஎம் ப்ரைஸை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஓப்பன் பண்ணி வச்சுட்ருப்பீங்க. இந்த மாதிரி அது கிராஸ் ஆகிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், டக்குன்னு வந்துட்டு மார்க்கெட் ஆர்டரை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிடாச்சு. இப்போ பண்ண பின்னாடி இப்போ ஒரு ப்ரைஸுக்கு வந்து அது வந்து வாங்கியிருக்கோம். வாங்கினதுக்கு உடனே நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து என்ட்ரி எக்ஸிட் இதை போடுறீங்களோ இல்லையோ, ஸ்டாப் லாஸை போட்டுறணும். இப்போ இந்த ஸ்டாப் லாஸை எதுக்கு எப்போ எந்த ப்ரைஸுக்கு கீழே போடுறீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த இடத்துல வந்தது பார்த்தீங்களா, இப்போ இந்த டாப் வந்தது பார்த்தீங்களா, இந்த விக்கு, இதிலிருந்து கொஞ்சம் தள்ளி இங்கே போட்டுங்க. 900 ஒரு இதில் வந்து போடணும் அப்படின்னாச்சுன்னா, ஒரு 20 பாயிண்ட் வந்து தள்ளிக்கிங்க இதிலேருந்து. 24,900, இல்லாட்டினா உங்களுடைய இதை பொறுத்து 5 பாயிண்ட்டு. இப்போ இது வந்துட்டு நம்ம ஏடிஎம்மில் எடுக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, நிஃப்டியில் வந்து 20 பாயிண்ட் தள்ளுறோம் அப்படின்னாச்சுன்னா, நம்மளுக்கு ஆப்ஷனில் வந்துட்டு ஒரு 10 பாயிண்ட் வந்து போடுற மாரி இருக்கும். 10 பாயிண்ட்டு வந்துட்டு நீங்கள் தள்ளி போடுற மாரி இருக்கும் ஸ்டாப் லாஸ், நீங்கள் வாங்கின ப்ரைஸில் இருந்து. ஸோ வாங்கின ப்ரைஸில் இருந்துட்டு 10 பாயிண்ட் வந்து குறைச்சிக்குங்க. 10 பாயிண்ட் வந்துட்டு குறைச்சி போட்டுக்குங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரேடை எடுத்தாதான் இது. நீங்கள் இந்த மாதிரி என்ட்ரி ஆகாமல் நடுவில் வந்துட்டு எங்கேயோ நான் ட்ரேட் எடுத்துட்டு 10 பாயிண்ட் எல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, உங்கள் 10 பாயிண்ட் அடுத்த நிமிஷமே உங்கள் 10 பாயிண்ட் போயிடும்.
ட்ரிகர் ஆகிடும் உங்கள் ஸ்டாப் லாஸ். அப்போ என்ட்ரி வந்து கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகாது. என்ட்ரியில் தப்பு பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடும். அப்போ இந்த மாதிரி வந்து என்ட்ரி பண்ணணும். பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இப்போ எக்ஸிட் ஆகணும். இந்த எக்ஸிட்டை பொறுத்த வரைக்கும் 1:2 அப்படின்ற ரேஷியோ. இப்போ நீங்கள் வந்து 10 பாயிண்ட் நீங்கள் வந்து போட்டிருக்கீங்களா, அப்போ நீங்கள் வந்து 20 பாயிண்ட் வந்து வைங்க. எதுக்கு? டார்கெட். அப்போ நீங்கள் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு வந்து நீங்கள் ஒரு 120 ரூபாய்க்கு வந்துட்டு வாங்கியிருக்கிறீங்க ப்ரீமியம். 120 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு 120க்கு வாங்கிட்டீங்களா, 110க்கு வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க. 120லேருந்து ஒரு 20 பாயிண்ட் தள்ளி 120, 30, 40, 140ல் வந்துட்டு டார்கெட் வந்துட்டு போட்டுருங்க. இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, 20லாம் ஏறுமான்னு எனக்கு தெரில அப்படின்னாச்சுன்னா 15 பாயிண்ட் போட்டுக்குங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் அதுலலாம் எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் இப்படி தான் போடணும் அப்படி தான் போடணும்னு எந்த ரூலும் கிடையாது. நீங்கள் எந்த ரூல் போட்டாலும் அந்த ரூலை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூலுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணுறது தான் இன்ஸ்டியூஷனுடைய வேலை. அதனால் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ரூல்லாம் வச்சுக்காதீங்க. உங்கள் இதுக்கு வந்து புரிஞ்ச ஒரு இது பண்ண மாரி எனக்கு 10 பாயிண்டே போதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா 10 பாயிண்டே போட்டுங்க. 1:1. அதான் வந்து இது வந்து பைனரின்னு சொல்லுவாங்க. பைனரின்னு கூட சொல்ல முடியாது. பைனரின்றது வந்து ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா எக்ஸ்பிரி அன்னைக்கு எக்ஸ்பிரி வரைக்கும் அதை ஒன்றுமே பண்ணக்கூடாது. அது லாபத்தில் போனாலும் நஷ்டத்தில் போனாலும் அதான் பைனரி ட்ரேடிங்னுவாங்க. அந்த மாரி இல்லை. இது 1:1 வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட் எப்படி இருந்தாலும் கிடைக்க தான் போகுது. ஸோ அதனால ஒன்றும் இல்லை. இல்லை 10 பாயிண்ட் இல்லை 15 பாயிண்ட் ஓகே நோ ப்ராப்ளம். இல்லை எனக்கு 20 பாயிண்ட் ஓகே நோ ப்ராப்ளம். ஆனால் 20 பாயிண்ட் வச்சுட்டு திடீர்னு வந்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் எக்ஸிட் ஆகிடுது. புரியுதுங்களா? அதனால அதெல்லாம் வந்துட்டு இது பண்ண வேண்டாம். ஸ்டாப் லாஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி பின்னாடியே நவுத்திட்டு போகாதீங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஒரு வாட்டி அடி வாங்கிடுச்சுன்னா போட்டும். இந்த மாதிரி என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி என்ட்ரி பண்ணீங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட்ட ஸ்டாப் லாஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணாதீங்க. பொதுவாக இப்போ வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருக்கும். இப்போ இது என்ன என்ட்ரின்னா வந்து என்ன இது லெவல்னா வந்து 26 926. இது வந்து எங்கே வந்திருக்கு? இது ஹை வந்தது வந்து 973க்கு வந்திருக்கு. அப்போ 73லேருந்து 26 கழிச்சோன்னா என்ன வரும்? இருங்க கால்குலேட்டரில் போட்டுருவோம் நம்ம. 923 923ல் மைனஸு 973 973 50 பாயிண்ட் வருது. 50 பாயிண்ட் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அது எதுக்கு நான் சொல்கிறேன்னா இது அந்த ஹையை வந்து தொட்டுது பார்த்தீங்களா, இந்த இந்த கேண்டல் கிரீன் கேண்டலு, அதுலேருந்து நீங்கள் என்ட்ரி பண்ண பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸே வந்து 50 பாயிண்ட் இருக்குது நிஃப்டியில், நிஃப்டி ஸ்பாட்டில். அப்போ நிஃப்டி ஸ்பாட்டில் வந்து 50 இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து ஆப்ஷனில் வந்துட்டு ஏடிஎம்மில் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 25 பாயிண்ட் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு இதை தாண்டி போகிறப்ப தான் உங்களை ஸ்டாப் லாஸ் போட சொன்னேன். அப்போ இதை தாண்டி வந்துட்டு போகிறப்ப உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு போடுறப்ப அதில் வந்து அந்த 25லேருந்து ஒரு 10 பாயிண்ட் நீங்கள் வந்து கூட்டி போடணும். அப்போ வந்து 35 பாயிண்ட் நீங்கள் வந்து வைக்கணும். இப்போ புரியுதுங்களா? அப்படி இல்லை எனக்கு 35 பாயிண்ட்ன்றது வந்து ரொம்ப லாஸ் ஆகும். 35 பாயிண்ட்னா ஒரு லாட்டுக்கு எவ்வளோ ஆகும்? 35 இன்ட்டு 75 2625 ரூபா வந்துட்டு போகும். 2625 ரூபா. ஸோ என்னாலலாம் வந்துட்டு அப்படிலாம் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் எல்லாம் வந்து இது பண்ண முடியாது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் என்ட்ரியை வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஆனால் அது கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து பார்த்துக்குங்க. இந்த இதுதான் வந்துட்டு இதாகும். மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறப்ப ரிவர்ஸ் ஆகி அடிக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்படி உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து வெளியில் வந்துடுங்க. 35 பாயிண்ட்ன்றது வந்து அதிகம் தான் உங்களுக்கு. ஏன்னா அது 2625 ரூபா வருது ஒரு லாட்டுக்கு. 35 பாயிண்ட்ன்றப்ப ஒரு 10 பாயிண்ட் அப்படின்னாச்சுன்னா 750 ரூபா வரும். 20 பாயிண்ட் அப்படின்னாச்சுன்னா 1500 ரூபா. அப்படியே 75 ரூபாய் 750 வந்துட்டு நீங்கள் இது பண்ணீங்க. 10 பாயிண்ட்ன்றதே 750 தான். ஓகே, இதில் வந்துட்டு வேறு வழி கிடையாது. நீங்கள் ஒன்று என்ட்ரி ஆனால் கரெக்டாக இந்த இதுலேயே என்ட்ரி ஆகணும். அது ரிவர்ஸ் ஆகிறப்ப அந்த மாரிலாம் யாராலையும் என்ட்ரி ஆக முடியாது.
ஸோ அதனால வந்துட்டு இந்த இதை தான் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் வந்து இதை இல்லை எனக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை அப்படின்னாச்சுன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த ஆர்டர் பிளாக் இருக்குல்ல அந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேலேயாவது கொஞ்சம் போடுங்க. இப்போ ஆர்டர் பிளாக் வந்து மேலே போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கம்மியாகும். ஒரு 15 பாயிண்ட் அந்த மாதிரி வரும். அது கனெக்ட் பண்ணிக்கிங்க நீங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்கள் பண்ணிட்டு பண்ணால் தான் ட்ரேடுங்க. சும்மா வந்து யாரோ சொன்னாங்க போனாங்க அப்படின்ட்டுலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் உட்காந்து ஸ்டடி பண்ணுங்கள். இதெல்லாம் நான் இப்போ யூடியூப்பில் வந்து இப்போ கணக்கு போட்டுட்டு இருந்தேன்னா ரொம்ப டைம் ஆகும். நம்ம வந்து இப்போ ப்ளே பண்ணி அடுத்தது போவோம். இப்போ நம்ம வந்து என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ எதில் என்ட்ரி ஆயிருக்கோம்? 926ல் வந்து என்ட்ரி ஆயிருக்கோம். இப்போ ப்ரைஸ் எங்கே வந்து நிற்குது? 24,858ல் வந்து நிற்குது ப்ரைஸ். என்ட்ரி ஆனதுலேருந்து ஒரு கேண்டிலே வந்து அந்த மாரி இறங்கிடுச்சு. அப்போ வந்து இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்துடுது? இப்போ நீங்கள் என்ட்ரி ஆனது வந்து 24,926 926.35 மைனஸு இப்போ இருக்கிறது வந்து 24,858 24,858க்கு குறைஞ்சிடுச்சு ப்ரைஸு. இதுவே வந்து 68 பாயிண்ட் வந்துருச்சு. 68 பாயிண்ட் வந்து நிஃப்டியில். அப்போ நிஃப்டியில் 68 பாயிண்ட் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு வந்து டெல்டா வந்துட்டு 0.5ன்னு வச்சுக்கோங்க. 0.5 கணக்கு பண்ணி தான் சொல்கிறேன். அப்போ டெல்டா 0.5 அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போவுமே வந்து ஒரு 34 பாயிண்ட் வந்திருக்கும். இப்போவுமே நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் ஆனீங்கனாலே 38 பாயிண்ட் உங்களுக்கு வரும். 38 பாயிண்ட் அப்படின்னாச்சுன்னா பார்த்துங்க. 38ன்னா 38 இன்ட்டு 75 2,850 வந்து இப்போவுமே வந்து கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு எக்ஸிட் ஆகிற கணக்கை வந்து நீங்கள் போட்டுக்குங்க. புரியுதுங்களா? நீங்கள் 1:1ன்னு வச்சாலும் சரி 1:2ன்னு வச்சாலும் சரி அது உங்களுடைய சாய்ஸு. ரொம்ப அதிகமாக வச்சுட்டு காற்று இருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகி போய் மாட்டிக்காதீங்க. இல்லாட்டினா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அப்படியே நவுத்திட்டே வாங்க. அதுவே நவுத்திட்டு வரும் அது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ஸோ இப்போ திருப்பி நம்ம ப்ளே பண்ணுவோம். இப்போ நம்ம புட் ஆப்ஷன் எடுத்தாச்சு, வாங்கிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நல்ல ப்ராஃபிட் இருக்கும் போல இருக்கு. இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து ஒன்று சொன்னேன் நான். இந்த ஆர்டர் பிளாக் வந்துட்டு அது உடச்சிக்கிட்டு கீழே வரட்டும் அப்படின்னு நான் சொன்னேன் நான். வந்துட்டு அது மேலே ஏறுறப்ப வாங்குங்க அப்படின்ட்டேன். ஆனால் அது வரல. கீழே உடச்சிட்டு அது என்ன பண்ணல, அது வரல. ஆர்டர் பிளாக்குக்குள்ளேயே வந்து திரும்பிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா ஏற்கனவே நீங்கள் இங்கே வந்து ஒரு இதை எடுத்துட்டீங்க. இது ஏற்கனவே வந்து என்ன பண்ணிட்டீங்க, இங்கே வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க. பொசிஷன் வந்து எடுத்து ப்ராஃபிட் பார்த்துட்டீங்க. இப்போ இது வந்து கீழே வந்துட்டு இங்கே போகிறப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வரல. அதனால அவசரப்பட்டு ரூலை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. அந்த ரூல்லே இருக்கட்டும். புரியுதுங்களா? ஆனால் இந்த மாரி எடுத்தாலும் ப்ராஃபிட் வரும். அதனால இது இல்லை. ஆனால் நம்ம ஒரு ரூலை போட்டோம்னா அந்த ரூலை வந்து நம்மளே ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ ப்ளே பண்ணுவோம். நம்ம அதனால ஒன்றும் அவசரம் இல்லை. நம்ம அடுத்த சான்ஸுக்கு வெயிட் பண்ணுவோம். உடைச்சிட்டு போயிட்டு திருப்பி ஏறணும். ஒன்று ரெண்டு மூணு தடவை டச் பண்ணிடுச்சு ஆர்டர் பிளாக். இந்த இடையிலலாம் நீங்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாது. வாங்கவே கூடாது எதுவும். ஒன்றுமே வாங்கலை, வாய்ப்பே இல்லை அப்படின்னாலும் பேசாமல் விட்டுருங்க. அதெல்லாம் வந்து யோசிக்காதீங்க. ஐயோ நான் வந்துருச்சு. இல்லை இல்லை, மேலே ஏறணும். அது நான் ப்ளே பண்ணுறேன். இப்படி ஆட்டம் காட்டுது பாருங்க. ஓகே. இப்போ நீங்கள் வந்துட்டு பொசிஷன் வந்து எடுக்கிறீங்க. இதிலிருந்து பாருங்க, இது எல்லாமே 1 மினிட் கேண்டில். அப்போ இது 1 2 3 4 5 6 7 8 9 9 நிமிஷம். நீங்கள் இது வந்து வெளியில் உடச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா 9 நிமிஷம் இது வெளியிலே தான் இருக்குது.
உள்ளே போகல. இப்போ தான் வந்துட்டு இது வந்து என்ன ஆகுது, போயிருக்கு. இந்த கிரீன் கேண்டில்ல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வாங்குறீங்க. அதாவது இந்த கிரீன் கேண்டில் தான் மேலே ஏறி இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து இதில் தான் வருது. இதில் தான் நீங்கள் வாங்கியிருக்க முடியும். அப்போ அது என்ன அப்படின்னாச்சுன்னா, இதனுடைய இது வந்து ஓப்பனிங் வந்து என்னவா இருக்கு, 695. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு 695 கால் கால் அட்டு 24 695 24 695 என்ன சொன்னேன், 24 695, ஆமாம் 695 695. சரி, இப்போ நம்ம வந்துட்டு வாங்கியாச்சு. இப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸை வந்துட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, 635 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல லாஸ்ட்லாம் வந்திருக்கீங்கல்ல. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை போட்டுருணும். நான் இதான் ஒன்று சொன்னேன், இது வந்து ரொம்ப அதிகமாக வருதுங்க, 35 பாயிண்ட் கிட்டலாம் வருது, அது எனக்கு தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டர் பிளாக் ஆர்டர் பிளாக்கினுடைய பாட்டம் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து போட்டுங்க, இந்த இடத்துல போட்டுங்க, 660 வந்து ஸ்டாப் லாஸை போட்டுருங்க. போட்டுட்டு நவுத்தலாம் கூடாது, அது அடிச்சதுன்னா அடிச்சுட்டு போட்டுன்னு விட்டுறணும். ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு பாயிண்ட் வந்த உடனே நீங்கள் இது பண்ணுங்க. இப்போ இது நான் இது ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல 695 எடுத்திருக்கிறீங்க. இது வரைக்கும் போயிட்டு இது கீழே இறங்கிடுச்சு. இப்போ எவ்வளோ இருக்குது, 734 இருக்குது. இப்போ 734 அப்படின்னாச்சுன்னா, இப்போ இந்த இடத்துல தான் வெளில வரீங்கன்னு வச்சுங்க நீங்கள். இந்த இடத்துல வெளில வரீங்கன்னா ஏறக்குறைய இந்த இடத்துல வெளில வர மாரி, இங்கேயே வர மாரி வெளியில் வந்தாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், இப்போ 24 695 695 மைனஸ் 24 735 40 பாயிண்ட் வந்து இதில் வருது, நிஃப்டியில். அப்படின்றப்ப உங்களுக்கு ஆப்ஷனில் வந்துட்டு 20 பாயிண்ட் வரும். இப்போ 20 பாயிண்ட் நீங்கள் வந்து எடுத்துடலாம். அப்போ ஏற்கனவே அங்கே ஒரு 20 பாயிண்ட்டு, இங்கே ஒரு 20 பாயிண்ட்டு, 40 பாயிண்ட் ஒரு நாளில் எடுத்துடுறீங்க ஒரு லாட்டில். அப்போ 40 பாயிண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா 40 இன்ட்டு 75 3000 வந்து எடுத்துட்டீங்க. போதும்னு நினச்சிங்கன்னா விட்டுட்டு வந்துடுங்க. இல்லை நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் இந்த ரூலை எக்காரணம் கொண்டும் சேஞ்ச் பண்ணவே கூடாது. உங்களுக்கு அதனால் நஷ்டம் வந்தாலும் சரி, ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரேடே கிடைக்காட்டினாலும் சரி, நீங்கள் இந்த ரூலை வந்துட்டு சேஞ்ச் பண்ணவே கூடாது. இந்த டே வந்து முடிஞ்சிருச்சா, இந்த டே வந்து இன்னும் முடியலல்ல, போயிட்டுருக்கு. நம்ம வந்து 13ஆம் தேதி டேட்டா வச்சு வச்சா, எத்தனை தேதி வச்சோம், 13ஆம் தேதி 12ஆம் தேதி டேட்டாவை வச்சு மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ 13ஆம் தேதி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். 12ஆம் தேதி டேட்டாவை வச்சு மார்க் பண்ணிவிட்டு 13ஆம் தேதி ட்ரேடு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 13ஆம் தேதி முடிஞ்ச உடனே முடிகிறப்ப நம்ம நிறுத்திடுவோம். அது வரைக்கும் பார்ப்போம். இப்போ 2 சான்ஸ் எடுத்தாச்சு. 2 சான்ஸில் வந்து 3000 சம்பாரிச்சாச்சு இது வரைக்கும். திருப்பி வருது கீழே, திருப்பி அதே ரூல் தான். மேலே போனாலும் அதே ரூல் தான். உள்ளே வரணும், அது மேலே போயிட்டே இருந்ததுன்னா விட்டுறணும். அதேமாதிரி கீழே உடச்சிட்டு அது மட்டும் கீழே போயிடுச்சுன்னா விட்டுருங்க. ஐயோ போயிடுச்சே போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஓடுற பஸ்ஸில் ஏறுற மாதிரி ஓடி போய் எதையாவது வாங்கிக்காதீங்க. புட் ஆப்ஷனை வாங்குறேன்னு புட் ஆப்ஷனை என்ன சொல்லியிருக்கிறேன், நிறுத்திட்டு ஒன்று சொல்கிறேன். நிறுத்திட்டேன் நான், இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன். எதுக்குன்னா இப்போ ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இப்படியே வந்துட்டே இருக்கு, இந்த இதை உடச்சிருச்சு. உடச்சிட்டு என்ன பண்ணுது உங்களுக்கு, நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் வாங்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, கால் ஆப்ஷன் வாங்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இன்டென்ஷன் என்னன்னா இது வந்துட்டு இப்படியே மேலே ஏறும் அப்படின்றது தான் உங்களுடைய நோக்கம்.
ஆனா என்ன ஆகுது, இது உடைச்சிட்டு கீழ இறங்குது. பிரைஸ் வந்துட்டு என்ன ஆகுது, கீழ இறங்குது. இப்போ உங்க மைண்ட்ல என்ன தோணும்? ஆஹா! மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம வந்து புட் ஆப்ஷன வாங்குவோம் அப்படின்றது உங்க மைண்ட்ல வரும். ஏன்னா கீழ தானே பிரைஸ் போகுது. புட் ஆப்ஷன வாங்குவோம்னு வரும். ஆனா ரூல் என்ன சொல்லுது? நீங்க புட் ஆப்ஷன பிரீமியம் ஜோன்ல தான் வாங்கணும். டிஸ்கவுண்ட் ஜோன்ல வாங்கக்கூடாது. அது உங்களுக்கு லாபத்த கண்டிப்பா குடுக்கட்டுங்க. 1000 டைம்ஸ் வந்து 1000% உங்களுக்கு அது லாபத்துல தான் முடியும். அந்த ட்ரேடு. அத எடுக்காதீங்க. இதுதான் ஒரு ரூல வந்து நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ரூல வந்து நீங்களே வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்க வந்து சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆயிடுவீங்க. அத நீங்களே பிரேக் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு காலமும் வந்து நீங்க சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா ஆக முடியாது. சரி, இப்ப நான் வந்து ப்ளே பண்றேன். நம்ம 2 ட்ரேடு தான் எடுத்திருக்கிறோம் இதுவரைக்கும். மணி 11:50 ஆயிடுச்சு. இந்த 11, 12 மணிக்கெல்லாம் கொஞ்சம் அந்த ஒரு மாதிரியா இருக்கும். தூங்கி வழிஞ்ச மாரி இருக்கும். ஆனா ஒரு சில நாள்லாம் பயங்கர ஆக்டிவா இருக்கும். இப்படிலாம் வந்துட்டு போகும். அதெல்லாம் வந்து ஆசைப்பாயோ அதான் தொட்டு போச்சே ஆர்டர் பிளாக்கா நம்ம வாங்கிடுவோமே அப்படின்ட்டுலாம் பண்ணக்கூடாது. நீங்க ம். ரெடி ஆயிக்கங்க. போயிடுச்சு. உள்ள வரணும் அது மேல. ம். அது போற மாரி தெர்ல. கீழ தான் போகுது. இப்ப வந்து உங்களுக்கு புட் ஆப்ஷன் வாங்கணும் போல தோணும். ஆனா ரூல் என்ன சொல்லுது? வாங்கக்கூடாது. ஏன்னா இது வந்து டிஸ்கவுண்ட் ஜோன்ல இருக்கு பிரைஸ். வாங்கவே கூடாது. நீங்க விட்டுருங்க. அதனால ஒண்ணும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது ஸ்விங் லோக்கு போகுது. ஸ்விங் லோக்கு போயிட்டு மேல வரட்டும். அப்ப வேணா வாங்கிக்கங்க. அது ஆர்டர் பிளாக்க தாண்டி கீழ இறங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு புட் ஆப்ஷன் வாங்கணும்னு தோணும். ஆனா வாங்கக்கூடாது. அது மேல ஏறி போறப்ப தான் வாங்கணும் ஆர்டர் பிளாக்க தாண்டி. அது ஸ்விங் லோவ வந்து டச் பண்ணிடுச்சு. முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச 13 தான் இதா? இல்ல, இல்ல. ஓ! இல்ல. சாரி. 15 இல்ல. 15க்கு தான் முடியும். ஸ்விங் லோக்கு வந்துட்டு அது அப்படியே இது பண்ணுது. எதுவுமே வாங்கிடக்கூடாது. புட் ஆப்ஷன நீங்க வாங்கிடவே கூடாது. அது போனாலும் போட்டும். ஏற்கனவே நீங்க வந்து 2 இது எடுத்துட்டீங்க. ட்ரேடு. ஒண்ணுமே பண்ணக்கூடாது. புட் ஆப்ஷன் இப்போ வாங்கவே கூடாது. ஏன்னா இது வந்து டிஸ்கவுண்ட் ஜோன் இருக்கு. மணி வந்து 2:35. 2:40. 2:50. 2:55. மணி என்ன ஆகுது? 2:55. 3. 3 மணி ஆயிடுச்சு. புட் ஆப்ஷன் வாங்கவே கூடாது. அது என்னதான் பெரிய லெவல்ல கீழ இறங்குனாலும் சரி, இந்த ரூல மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு பிரேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, நாளைக்கு பிரேக் பண்ண சொல்லும் உங்களுக்கு ரூல். 14ஆம் தேதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வாய்ப்பில்ல. அ ஓகே. ஸ்டாப். ஓகே. இதோட முடிஞ்சது. இது வந்து 14ஆம் தேதி இதோட போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ, இப்ப இப்படிதான் வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ட்ரேட் பண்ணணும்.
அப்போ வந்து ரூல் வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கங்க. இப்போ நான் திருப்பி 15 மினிட் சார்ட்டுக்கு போயிடுறேன். எங்க 15 மினிட்டு ம் இந்த ரூல் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த ரூலை வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. பை சி ஒன்லி அட் டிஸ்கவுண்ட் ஜோன். பை பி புட் ஆப்ஷன் ஒன்லி அட் ப்ரீமியம் ஜோன். அதில் தான் வாங்கணும். புரியுதுங்களா? ஆர்டர் பிளாக்கை உடச்சிக்கிட்டு அது கீழே போயிட்டு திருப்பி ஆர்டர் பிளாக்கை மேலே ஏறணும். அப்போ தான் வந்து வாங்கணும். ஓகேங்களா? மற்றபடி எந்த ஒரு இதுவும் வந்து நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு ஆவலாக இருக்கும். என்ன அப்படின்னாச்சுன்னா, நாளைக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு நாளைக்கு நீங்களே மார்க் பண்ணிவிட்டு நீங்களே வந்து ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய சாய்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ரூலை எதையும் மறந்துடாதீங்க. ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.